Hi friends, இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு fraud பத்தி நான் ரொம்ப நாளா கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். சோ அவங்கள பத்தி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோல நானே ஓனா பேசினேன். சோ இது एक्चुअली பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஜுவல்லரி ஏதோ Galaxy ஜுவல்லரின்னு இருந்துச்சு. அப்பயே என்கிட்ட நிறைய கஸ்டமர் வந்து உங்களோட ஜுவல்லரியை ரொம்ப கம்மி ரேட்டுக்கு போட்டுருக்காங்க. பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படி சொல்லி ஒரு 2-3 கஸ்டமர் என்கிட்ட சொன்னாங்க. ஒரு ரீசெலர் கூட இந்த மாதிரி என் கஸ்டமர் சொல்றாங்க சிஸ்டர் அப்படி சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு அப்புறம் நான் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணவங்களுக்கு அவங்க கிட்டே போய் கேளுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். திரும்ப நான் ஏதோ ஒன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சடனா எனக்கே அந்த போஸ்ட் வருது. நான் என்கிட்ட இல்லாத ஜுவல்லரி இப்போ என்கிட்ட ஸ்டாக்கே இல்ல. அது போட்டே 2-3 மாசத்துக்கு மேல இருக்கும். அதே ஜுவல்லரி அது வருது. இப்போ பாத்தீங்கன்னா 2 டேஸ்க்கு முன்னாடி தான் அவங்க போஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி ஓகே இவங்க கிட்ட இருக்கா சரி நம்ம கிட்ட இருக்கிற போட்டோவை எடுத்து போயிட்டு அவங்க உண்மையா சேல்ஸ் பண்ணா கூட ஒரு விதத்துல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுவே பாவமான செயல் தான். பட் இத கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணி அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டு பிளாக் பண்ணி விட்டுருவாங்க போல. சரி அவங்க எப்படி தான் அதை பண்றாங்கன்னு நம்ம செக் பண்ணலாம். நமக்கு காசு போனாலும் பரவாயில்ல என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் இது ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி என்னோட எல்லா நம்பரும் பப்ளிக்கா எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துலயுமே ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் நேம் அந்த இதுல இருக்கும். அதுக்கப்புறம் என் பர்சனல் நம்பர்ல இந்த லேடியோட நம்பர் ஸ்டார்டிங்லேயே ஒரு டைம் வந்து என் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் சேவ் பண்ணி ஃப்ராட்னு திட்டினேன். அப்பயே அவங்க பிளாக் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதனால என் நம்பர்ல இருந்து நான் பண்ணல. ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் நம்பர்ல இருந்து நான் மெசேஜ் பண்ணோட இது எல்லாமே அவங்க அனுப்புனாங்க. உங்ககிட்ட இது இருக்கு அது இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க பேர் எல்லாத்தையுமே போட்டுட்டு அட்ரஸ்லாம் கேட்டாங்க அனுப்பி விட்டேன். சிஓடி இருக்கான்னு திரும்ப கேட்டுட்டே இருந்தேன். இருக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் நீங்கள் பே பண்ணணும். அந்த ஃபுல் கான்வர்சேஷன் இதில் போட்டிருக்கேன் பாருங்க. நடுவில் என் ஹஸ்பண்ட் நம்பர்லேருந்து ட்ராக்கிங் கொடுக்கறதுனால அதுக்கு கால் வந்துட்டே இருந்துச்சு. நிறைய மெசேஜ் மேலே வந்துச்சு. அதனால தான் நடுவில் நான் கட் பண்ணி போடுறேன். ஸோ ஃபைனலாக நாங்கள் எப்படி உங்களை நம்புறது அப்படின்னு சொன்னால் உடனே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அனுப்புகிறாங்க. அங்கே தாங்க ட்விஸ்ட்டே. நான் என் கஸ்டமர் ரிவ்யூவை போட்டிருக்கேன். அதையே எடுத்து எனக்கே அனுப்புகிறாங்க. எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். என் கஸ்டமர் வீடியோ நான் போட்டிருக்கேன் என்னோட சேனலில், என்னோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராமில். அதையே டவுன்லோட் பண்ணி எனக்கே அனுப்புனா எப்படி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர் ரிவ்யூவில் நாங்கள் கீப் ஷாப்பிங் வித் ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ்னு ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி தான் எல்லாருக்குமே அனுப்புவோம். அதிலே ஒரு பொம்மை மாட்டி போட்டு அதே திரும்ப எங்களுக்கே அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ராடு நிறைய பேர் நான் சும்மா அவங்ககிட்ட பேச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேசினேன். எந்த ஊர் அப்படி இப்படின்லாம் பேசினேன். உடனே வந்து லொக்கேஷன் இருக்குது பாருங்கள் பயோவில். அந்த லொக்கேஷன் போய் கிளிக் பண்ணால் பெங்களூர்னு சும்மா காமன் ஏரியாவை தான் காட்டுது. பர்டிகுலராக எந்த அட்ரஸும் காட்டலை. ஸோ இந்த மாதிரி உடனே நாங்கள் எப்படி நம்புறதுன்னு கேட்டோன்னே நிறைய ரிவ்யூஸ். அது எல்லாமே ஃபேக் ரிவ்யூ. எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. எல்லாமே எப்படின்னா வேறு செல்லர்கிட்ட இருந்து நம்மள மாதிரி ஒரு 4-5 பேர் சேல்ஸ் பண்ணுறாங்க. அவங்கள தான் இவங்க பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக அவங்களோடதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் என்னோடது. இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடது. ஸோ அதையே எடுத்துகிட்டு வந்து திரும்ப இதுதான் எங்கள் கஸ்டமர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி எனக்கே அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ மக்கள் வந்து தான் இதில் யோசிக்கணும். ஒருத்தவங்க வந்து ஒரு 600 அப்படின்னு போட்டிருக்காங்க 1500 ஜுவல்லரி அப்படின்னா அதை வாங்குறதுக்கு முன்னாடி 2 or 3 டைம்ஸ் வந்து நம்ம தான் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ராட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அட்வான்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அட்வான்ஸ் பே பண்ணாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஜுவல்லரியே வராது. இது வந்து காமன் ஃபேக்ட். ஓகேவா. அதே மாதிரி இப்போ நாங்களாம் ஆன்லைன் பேமெண்ட்னு சொல்கிறோம். அதை கூட ஒரு சில பேர் யோசிப்பாங்க. அது அப் டு உங்களோட ட்ரஸ்ட்டு தான். நாங்கள் ஆன்லைன் செல்லர் அப்படின்னாவே ஏமாற்றுவாங்க அப்படின்னு ஒரு சில பேரில் இருக்கும். பட் நாங்கள் வந்து ஜிஎஸ்டி பேஸில் தான் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட ரக்ஷிதா கலெக்ஷனில் போய் பாருங்கள். என் ஜிஎஸ்டி நம்பர் அதில் இருக்கும். ஓகேவா. ஜிஎஸ்டி நம்பருங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் வாங்க முடியாது. ஓகேவா. அதுக்கு நிறைய வெரிஃபிகேஷன் வந்து அப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நம்பி வாங்குங்க. ஒரு பேஜ் பற்றி நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஓகேவா. உடனே அவங்களோட ஜிபே நம்பரை கொடுத்தாங்க. இந்த தனுஷ் இந்த பேரில் தான் நிறைய பேர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனாங்க. ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு சரி எப்படியாவது அட்ரஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அட்ரஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பட் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. இது எல்லாமே நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக மூவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கேனர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம தான் ரக்ஷிதா கலெக்ஷன் ஓன்னு சொல்லுவோம். என்ன பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை சும்மா டைப் பண்ணிகிட்டு இருந்தோம். இது எல்லாமே நானே என் ஹஸ்பண்ட் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ட்விஸ்ட்டு. உண்மையிலே இந்த மாதிரி ஒரு 10-20 பேர் கிளம்பியிருக்காங்க. அடுத்தவங்களோட போஸ்ட் யாரோட ஃபோட்டோஸ் நல்லாயிருக்கும் வீடியோ நல்லாயிருக்கும் அதெல்லாம் டவுன்லோடு பண்ணிவிட்டு அவங்களோட போஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. தெரியாது ஒரு சில பேருக்கு. ஆன்லைன் சிஓடின்னு சொல்லி தான் ஃபஸ்ட் உள்ளே வர வைக்கிறாங்க. சிஓடி ஓகே பண்ணும்போது நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணணும்னு சொல்லும்போது அந்த டைமில் நிறைய பேர் பே பண்ணிடுறாங்க. 300 தானே அப்படின்னு. அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 300 500 ஜுவல்லரிக்கு 300 அட்வான்ஸு 30% ஆஃபராக. ஓகேவா.
ஸோ ஜஸ்ட்டு காமன் திங் தான் ஓகேவா. ஒரு ஜுவல்லரி வந்து எந்த அளவுக்கு ஒர்த்துங்கிறத அந்த ஃபோட்டோவை பார்த்தாவே உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் ஓகேவா. ஒரு சில பேர் ஏமாத்துறாங்க, பட் அந்த ஃபோட்டோவில் எல்லாராலையும் ஏமாற்ற முடியாது. ஃபோட்டோலேயே ஓரளவு குவாலிட்டி தெரியும் ஓகேவா. ஸோ அதை பார்த்தே நம்ம வந்து டிசைட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி சும்மா பேசிகிட்டே இருந்தேன் பார்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நான் டீட்டெயில்ஸை சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் டிலீட் பண்ணுறாங்க. நான் ஆனால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன். எனக்கு தெரியும் எல்லோரும் இப்படி பண்ணுவாங்க. ஒரு ஃப்ராடுனா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஒரு ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங் கான்வர்சேஷனே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணி தான் பண்ணினேன். உடனே பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜும் டிலீட் ஆகுதா. உடனே என்ன ஷாப்புன்னு கேட்டால் இதான் ஷாப் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பிளாக் பண்ணிவிட்டு அப்படியே போயாச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த லேடியோட ஒரிஜினல் வேலை. டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 2 பேர் ஏமாற்றிட்டாங்கன்னா 600 ரூபா ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க. அப்போ 30 நாளைக்கு யோசிச்சு பாருங்கள். ஸோ ஈஸியாக ஃப்ராட் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு மக்களாகிய நம்ம தான் இடம் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது தப்பு இல்லை. ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற செல்லர் உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது 4 டைம் 4 பேர்கிட்ட விசாரித்து 4 இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணி இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே அவங்கள பற்றி ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதே நம்பர் நான் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் வந்து ஹாயின் பண்ணேன். இப்போ ஹாயின் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் எல்லாமே வருது. ஆனால் அகெயின் இவளுக்கு தெரிஞ்சு போச்சு நான் தான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு உடனே வந்து இந்த நம்பர்லேயும் பிளாக் பண்ணியாச்சு. சரி ஓகே, அகெயின் போயிட்டு நம்ம ஷேர் சாட்டில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் சாட்டில் அந்த ஐடியை போட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட்டு ஓகேவா. ஸோ எல்லாமே ப்ரைவேட், பட் நேம் எல்லாமே அதே நேமாக இருக்கும். அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃபாலோவர்ஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தா எல்லாமே ப்ரைவேட். இவங்க அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட நம்ம பேச முடியும். பட் நான் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணதுனால என்ன ஐடி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கரெக்டாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இந்த லேடி தான் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ. ஸோ யாருமே ஏமாந்துடாதீங்க ஓகே.